அமைதிப்படை படத்துல நடிச்ச நடிகைய ஞாபகம் இருக்கா? இப்போ எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. இயக்குனர் மணிவண்ணன் இயக்கத்துல 1994வது வருஷம் வெளிவந்த இந்த படம் தமிழ் சினிமாவோட எவர்கிரீன் அரசியல் நையாண்டி படமா மக்களால கொண்டாடப்படுது. சுயேட்சையா தேர்தல்ல நின்னு ஓட்டு எண்ணிக்கையப்போ கொஞ்சம் கொஞ்சமா வாக்கு வித்தியாசம் கூடிக்கிட்டே போக, அப்ப அமாவாசை செய்யும் அழிச்சாட்டியங்கள் அரசியல் உலக கண் முன்னாடி நிறுத்துச்சு. அதே காட்சியில சத்யராஜ் கால் மணிவண்ணன் மேல பட, மணிவண்ணன் அமாவாசை கால் படுது அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு பட்டா தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கைய எடுத்து மணிவண்ணனோட காதலியா இருக்கக்கூடிய பொண்ணு மேல வைப்பாரு. மணிவண்ணன் காதலியா நடிச்ச அந்த பொண்ணோட பேரு ஜெயவாகினி. இவங்களோட சொந்த ஊரு ஆந்திரா. தமிழ தவிர தெலுங்குல தான் அதிக படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. சின்ன வேடங்கள்ல நடிச்சு தன்னோட சினிமா பயணத்தை ஆரம்பிச்ச இவங்க பின்னாடி பல தெலுங்கு அப்புறம் தமிழ் படங்கள்ல நடிச்சு பாராட்டுக்களை பெற்றாங்க. இப்போ அவங்க ரொம்பவே உடல் உருக்குலைஞ்சு போய் காணப்பட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. 35 லட்சம் வரைக்குமே பணம் தேவைப்பட்ட நிலையில அத அவங்களால உடனே ரெடி பண்ண முடியல. இந்த நிலையில இன்னும் கூடுதல் சோகம் என்ன அப்படின்னா 2 மாசங்களுக்கு முன்னாடி தான் வாகினியோட உயிர் பிரிஞ்சிருக்கு.